வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் முக்கிய கட்சிகள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருது. பல கட்சிகள் இணைந்துள்ள பெரிய கூட்டணி என்பதால சில இடங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையை முடித்து இன்றுக்குள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கு என தகவல்கள் தெரிவிக்கப்படுது. 2026 தேர்தலை முன்னிட்டு யாரும் எதிர்பாராத வகையில தேமுதிக திமுக கூட்டணியில இணைந்திருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் கவனத்தை பெற்றிருக்கு. அந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் 7 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்ற தகவல் வெளியானது. பின்னர் சில பேச்சுவார்த்தைகள்ல 10 தொகுதிகள் வரை வழங்கும் முன்மொழியவும் பேசப்பட்டதா கூறப்படுகின்றது. முன்னதா அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது கூட்டணி கட்சிகளை ரொம்பவே பயங்கர டென்ஷனுக்கு ஆளாக்கி இருந்தது. தேமுதிக தவிர்த்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னரே திமுக தலைமையிலான கூட்டணியில பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. அவற்றில் காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் நீதி மையம், தேமுதிக, SDBI, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, திராவிட வெற்றி கழகம், புதிய திராவிட கழகம், கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க. மேலும் இதில் காங்கிரஸுக்கு சுமார் 28 தொகுதிகள் வழங்கப்படுகிறதா. அது மட்டுமில்லாமல் 2 ராஜ்யசபா சீட் வழங்கவும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்களாம். தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படுவதா தகவல்கள் வெளியானது தொடர்ந்து கூட்டணிக்குள் சில கட்சிகள் அதிருப்தி தெரிவித்திருப்பதா சொல்லப்படுகிறது. இதனால் கூட்டணியை விட்டு கட்சிகள் வெளியேறவும் முடிவு செஞ்சதாகவும் சமீப காலமாக பேச்சுகள் போய்கொண்டுதான் இருந்தது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கோரியதா அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியானது. மேலும் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையில் உறுதியாக இருப்பதால் அந்த கட்சிக்கு வழங்கப்படும் தொகுதி எண்ணிக்கை மாற்றமடையும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் திமுக தானாகவே போட்டியிடும் தொகுதிகள் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வராங்க. திமுக 160 தொகுதிகளுக்கு குறையாமல் நேரடியாக போட்டியிடவும் கூட்டணி கட்சிகள் உட்பட உதயசூரியன் சின்னத்தில் 175 தொகுதிகள் வரை களமிறங்கவும் திட்டமிட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. எனவே கூட்டணி கட்சிகளோட நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை விரைந்து முடித்து இன்றுக்குள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திமுக தலைமை முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இன்று மட்டும் கூட்டணி பங்கீடு முடிவு செய்யப்படாவிட்டால் தமிழக தேர்தல் களத்தில் முதலாவதாக கூட்டணியை இறுதி செய்த கட்சியா திமுக முன்னணியில் நிற்கும். எதிர்முகமான அதிமுக கூட்டணியில இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கவே இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது.